பவன் கல்யாண் தமிழக அரசியல்ல ஏதேனும் கால் பதிக்கிறாரா ஆமா. என்னன்னு தெரியல. திருவான்மியூர்ல ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. பிஜேபியோட ஒரு செயல் திட்டத்துல அவர் உள்ள இருக்கிறாரு. அதுவும் நான் தனியா சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா, மாநில மறுவரையறை அப்படிங்கிற ஒரு பிளான பிஜேபி மனசுல வச்சிருக்கு. ஏன்னா அவங்கனால சில மாநிலங்கள்ல பிடிக்க முடியாது ஆட்சியை ஒட்டுமொத்தமா இருக்கும் பொழுது. அப்ப அந்த மாநிலங்களே உடைக்கும் பொழுது அந்த மாநிலங்களோட உரிமை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய குழம்பும். தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலமா இருக்கும் பொழுது நம்மளோட உரிமை சார்ந்த விஷயங்கள்லாம் தமிழ் சார்ந்து, தமிழ் இனம் சார்ந்து இருக்கும். இப்ப இதுவே ஒரு 4-5 மாநிலமா போயிருச்சுன்னா அவங்களுக்குள்ள வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாநில இஷ்யூங்கிறது வேற மாதிரி போயிடும். அப்ப அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சாதி ரீதியா ஆல்ரெடி பல சாதி இயக்கங்கள், சாதியோட அசோசியேட் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பிஜேபியோட ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. கவனிச்சிருப்பீங்க. சாதிகளை வச்சு அரசியல் செய்யக்கூடிய பல கட்சிகள் அந்த பிஜேபியோடைய ஒரு நட்புல தான் இருக்கிறாங்க. இப்ப இதை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாநில மறுவரையறைன்னு பண்ணுவாங்க. அது மொழி அடிப்படையில் செய்யப்படாது. மொழி அடிப்படையில் செய்யப்படாது. மாறாக அது நிர்வாக அடிப்படையில் செய்யப்படும். அது ஆக்சுவலா எதிர்மறை அடிப்படையில் செய்வாங்கன்னா காஸ்ட் மனசுல வச்சு. அப்ப தமிழ்நாட்டை ஒரு மூணா பிரிக்கணுங்கிறது, மூணாகவும் ஏதாவது ஒரு பகுதியை யூனியன் டெரிட்டரியாகவும் பிரிக்கிறதுக்குலாம் அவங்க பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிளான் அடுத்த ஆட்சி ஆண்டுக்குள்ள அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி நம்புறது வட தமிழகத்துல ஒரு சில பகுதிகளில் தெலுங்கு பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஒரு அளவுக்கும் இருக்கு, ஒரு கணிசமான தொகையில இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸை பவன் கல்யாணை வச்சு செய்வதன் மூலமாக இந்த பகுதியை ஒரு தெலுங்கு பேசக்கூடிய இல்ல தெலுங்குக்கான ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு சில பகுதியை, தமிழ்நாட்டு பகுதிகளை உடச்சு உள்ள கொண்டு போகணும். திருவண்ணாமலை, அப்புறம் அது ஒரு சில பகுதிகள்லாம், கிருஷ்ணகிரி, இந்த பகுதிகள் எல்லாம் அப்படியே அதோட அசோசியேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முதலமைச்சரா உங்களை நாங்க கொண்டு வருவோம். பவன் கல்யாண் உங்களை கொண்டு வருவோம். அதுக்கு நீங்க இப்பவே கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணுங்க. அங்க போய் மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கி வைங்க